பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு இருக்க போகிறது. எந்த தொழிலில் நீங்கள் பேசக்கூடிய இடமா இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் உங்ககிட்ட அடங்கி போவாங்க. நீங்கள் நல்லா பேசுவீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு கற்றுக்கணும் எல்லாரும். அந்த அளவுக்கு இந்த வருஷம் பேச போறீங்க. அதனால ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த வருடாந்திர பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து துவக்கிறாரு. குரு மிதுன ராசியில் இருக்காரு. கேது சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. தனுசு ராசியில 4 கிரக சேர்க்கை, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இது குருவின் பார்வையில் இருக்காரு. 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி, மீன ராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு. சனியுடைய 10ஆம் பார்வையும் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கைக்கு கிடைக்கிறது. இந்த வருஷத்துல மேஜர் கிரக பயிற்சி அப்படின்னு கேட்டா 2 கிரக பயிற்சி இருக்கு. ஒன்று குரு பயிற்சி இருக்கு, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு தான் நடக்கிறது. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் அதையும் சேர்த்து தான் இதில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு. கேது சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுக்கு நடுவில் ஜூன் 1ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. இதுதான் இந்த வருஷத்தினுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதாவது இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல குரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு. இந்த குருவுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பது சந்திரன் தான். சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய சந்தோஷங்கள் வரக்கூடிய வகையில் இருக்கு. குரு பயிற்சி ஜூன் 1, 2026 இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படிங்கிறது டேட் டோட்டல் நம்ம இப்போ நியூமராலஜியும் சேர்த்து பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால சொல்கிறோம் 2026 10ஆம் நம்பர் வருது. 2 + 2 + 6 10 வருது. இதனுடைய கூட்டுத்தொகை 1, அதாவது சூரியனுடைய நம்பர். அதனால் இந்த வருஷம் பல தலைமை பண்புகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பல பேருக்கு தங்களுடைய தந்தை மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷத்துக்கான கிரக நிலவரம். உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆனா பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 12 ராசிக்குமே ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புள்ள வருஷமாக இருக்கு. அதனால எல்லாருக்குமே ஒரு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். மிதுன ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்க எதை எடுத்தாலும் சரி, புதுசா பிஸ்னஸ் பண்றீங்களா, யூ வில் சக்சீட். நீங்க புதுசா ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணுமா, அதுல சக்சஸ் பண்ணுவீங்க. புதுசா திருமணம் பண்ணிக்கிறீங்களா, புது வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்துல இதுவரை காணாத ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள். குடும்பத்துல சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்க நல்லா பேசுவீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு கத்துக்கணும் எல்லாரும். அந்த அளவுக்கு இந்த வருஷம் பேச போறீங்க. அதனால எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள். சாரிப்பா, நான் ஏதோ பேசிட்டேன், உங்ககிட்ட உன் லெவலுக்கு என்னால் பேச முடியாது, அப்படியே உங்கள்கிட்ட சரணடைவாங்க. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும்.
பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு இருக்க போகிறது. 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். தசமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்து தசமஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சேல்ஸ் ப்ரொஃபஷனல், டாக்டர்ஸ், இந்த மாதிரி எந்த தொழிலில் நீங்கள் பேசக்கூடிய இடமா இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சி வெற்றியை தரும் சொன்ன அதே சமயம் வேலை மாற்றத்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் புதுசாக கம்பெனி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு, புதிய டெரிட்டரியில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ லேட்டஸ்ட் அஸ்யூம் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை வந்து அண்டை மாநிலங்களை கொண்டு போகிறதுக்கோ அல்ல அண்டை நாடுகளுக்கு கொண்டு போகிறதுக்கோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் உங்ககிட்ட அடங்கி போவாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரின் வெற்றிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் இருந்தாலும் அதில் பெருசாக பாதிப்பு இருக்காது. அவருக்காக நீங்கள் நிறைய முயற்சி எடுத்து அவருடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். தலை சார்ந்த உங்களுக்கு கழுத்து, தலை இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஸோ இந்த மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக உங்களுடைய திறமையை வைத்து தான் நீங்கள் வந்து சீட்டு வாங்குவீங்க. காலேஜில் நீட் எக்ஸாம்லேயோ லா காலேஜ்லேயோ நீங்கள் சீட்டு வாங்குறதே உங்களுடைய திறமையை வச்சு தான். ரெக்கமெண்டேஷன்லேயோ இல்லை கேபிடேஷன் ஃபீலையோ உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு குடும்ப சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்துக்கான பரிகாரம், இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எப்போ முடிகிறதோ, தை மாதமோ மாசி மாதமோ எந்த மாதாந்திர பிறப்பப்போ ஐயப்பன் வழிபாடு செய்கிறது விசேஷம். முடிஞ்சவங்க, பழக்கம் இருக்கிறவங்க சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் விரதம் இருந்து போயிட்டு வருவது நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி போயிட்டு வராதிங்க. விரதம் இருந்து மாலை அணிவிந்து ஐயப்பனை தரிசனம் செய்வது விசேஷ பலன்களை, வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026வது ஆண்டை வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.